ஆண்டவர் நம்ம குற்றத்தை பார்க்கல, ஆனா நம்ம தான் நம்ம குற்றத்தை பார்க்கிறோம். குற்ற மனசாட்சி, அதாவது குத்திக்கிட்டே இருக்குது. நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, தப்பு, அதை பண்ணிட்டு, இதை பண்ணிட்டு, இப்படி பண்ணிட்ட, குத்திக்கிட்டே இருக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அதை இயேசுவின் ரத்தம் இந்த காலை வேளையிலே தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுது. போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ரோமர் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறது என்கிற குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதுல இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போதனை. ஏன்னா மனிதர்களை இன்னொரு மனிதர் நடத்தும் போது ஆண்டவரே வந்து அப்படிதான் நம்மளை நடத்துறாருன்ற மாதிரி நினைச்சிடறோம். ஒரு பிள்ளை இந்த உலகத்துல வரும்போது, பிறக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க எப்படி நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் அது வளர்ந்து வருது. வளர்ந்து வரும்போது இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு போய் ஆண்டவர் வந்து உலகத்தை சுதந்திரிப்பான், நீதிமான், சுதந்திரவாளி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்படிலாம் சொல்லும்போது அவனுக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, மனதில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனம் புதாகிறதுனாலே ஒரு ரூபமாகுங்கள். மனது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செய்யுது. இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க சொல்லித்தராங்க, 1 1 1 2 2 4 அப்படிலாம் சொல்லித்தராங்க. இதெல்லாம் வந்து எப்படி அப்படிலாம் இல்லை, அது பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். 10 வாட்டி சொல்கிறோம், அது அப்படியே மனதில் ரெஜிஸ்டர் ஆயிடுது. அப்புறம் நம்ம இப்படிதான் அப்படின்னு இந்த ஒரு ஒரு சிவப்பு கலரை பார்த்து இதுதான் பச்சைன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு எல்லாரும் சொல்றாங்க, சிவப்பை பார்த்து பச்சை 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 பச்சைன்னு சொல்லிட்டாங்கன்னா கடைசியில் என்ன ஆகும்? உலகத்துக்கே அது சிவப்பா தெரியும், ஆனால் உங்களுக்கு மட்டும் அது பச்சையா தெரியும். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அந்த மாதிரி நான் சொல்றது தான் அது கேட்கும். நம்ம மனசு அப்படிதான். அப்போ நம்மளுக்கு எதுவும் நடக்காது, நம்மலாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கெல்லாம் இது வாய்க்காது, நம்மலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, சும்மா அப்படியே ஒரு சாதாரண ஆள் அப்படின்ற மாதிரியே எண்ணங்கள் வந்து இந்த குடும்பத்தில், இந்த சமுதாயத்தில், வாழ்கிற அந்த தெருவில் அதெல்லாம் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு போய் மாறி பேசும்போது அது அப்படியே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்றவாங்க சிலர். நான் இங்கே வசனத்தில் போய் பார்த்தீங்கன்னா, உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஃபர்ஸ்ட் நீதிமான் என்கிற அந்த ஸ்தானம், அதுவுமே விசுவாசம் தான். இப்போ அடுத்து உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிறதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தை சுதந்திரிப்பான்றது எக்ஸ்ட்ரீமான ஒரு வாக்குத்தத்தம். அதாவது பக்கத்து பிளாட்டை எடுத்துக்கொள்வான், 1000 சதுரடி எடுத்துக்கொள்வான் அப்படின்லாம் சொன்னா, சோத்திர ஆண்டவரே எப்படியாவது அதை செஞ்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் சொல்றாரு, உலகமே ஒன்றுதான், உலகத்தையே நீ சுதந்திரிப்பாய் அப்படின்றாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா உங்களால ஒண்ணு நம்ப முடியுது அப்படின்னா நீங்க அதை யோசிக்கணும், அது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சா அப்படின்னு. நம்ம கிட்ட ஆண்டவர் பேசும்போதே நம்ப முடியாததை தான் பேசுவார். ஏன்னா அவர் லெவலுக்கு பேசிட்டு இருக்காரு, அவரு ஸ்டாண்டர்ட்ல பேசுறாரு. நம்மளுக்கு வந்து ஆண்டவரே ஒரு 100 சதுரடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது எங்கேயாவது யாராவது கொடுத்துட்டு போவாங்க, அது மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம். உலகம்னா நம்மளால யோசிக்கவே முடியல, அதுதான் ஆண்டவர். உங்களுடைய சூழ்நிலை ஒண்ணு நீங்க போயிட்டு இருப்பீங்க பாருங்களேன், ஒருவேளை ஒரு வியாதி, பயங்கரமான வியாதி, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அது பயங்கரமான கட்டிங்க, இது பயங்கரமான விஷயங்க, அந்த அவயமே போயிடுச்சு, கெட்டு போச்சு, சரியா இல்லை, இப்படின்லாம் ஏதாவது டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நான் என்னுடைய வசனத்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சுஸ்தம் ஆவார்கள்ன்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நான் இதை நம்பும் போது, டாக்டர் சொல்றது அவர் இருக்கிறதெல்லாம் சொல்றாரு, ரிப்போர்ட் சொல்றாரு, ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நான் சுகமானேன்னு சொல்லுது. இப்ப நான் இதை சுகமானேன்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து வலிக்குது பாருங்க.
நிஜமாவே பார்த்தேன்னா என்ன ஆகுது, வலிக்குது, அதை பார்க்க முடியுது, கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி தான் குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாமே நம்மளால கண்ணால பார்க்க முடியுது, கண்ணில் பார்த்தா தெரியுது பிரச்சனை, உணர முடியுது பிரச்சனை. ஆனா நான் என்ன பண்றேன், அப்படியே அதுக்கு மாறுதரமாக நான் பேச ஆரம்பிக்கிறேன், உணரவும் ஆரம்பிக்கிறேன். நம்ம உணர்ச்சி பாருங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் வந்து புகையெல்லாம் வருது. அந்த சிக்கன் பீஸ் போட்ட உடனே புகையெல்லாம் வருது. நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டில் கூட புகை வர்றது தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவன் டிவியில் அந்த புகையெல்லாம் காட்டுறான். கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது டிவியில். இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணுது, கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிக்குது. நேரில் பார்க்கறத விட டிவியில் பார்த்த உடனே என்ன ஆகுது, ஐஸ்கிரீம் அதெல்லாம் போடுறாங்க, அப்படியே பயங்கரமா இருக்கு, டேஸ்டா இருக்கு, அதெல்லாம் பார்க்குறோம். அது என் உணர்ச்சியை தூண்டுது, மூளையை போய் கட்டளை இப்போ போய் நம்ம சாப்பிட்டே ஆகணும், போய் சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு விதமான ஒரு செயலை செயல்படுத்துகிறது. இப்போ இந்த வார்த்தைக்கு போய் இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க 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 உலகத்தை சுதந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதான் யோசுவா 1:8 போட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக, இதில் சொல்லி இருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி இரவும் பகலில் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ புத்திமானா இருப்பாய். ஆங்கிலத்தில் வந்து you will have good success and you will be prosperous. நீ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதிலே வெற்றி அடைவாய், செழிப்பாயிருப்பாய். எப்போ இந்த வசனத்துக்கு போய் இது சொல்லுகிறத நீ வந்து விசுவாசிச்சு சொல்லி அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அதை உணர ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கிற மாதிரி என்ன கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம். கற்பனை பண்ணியிருக்கீங்களா? கற்பனை பண்ணியிருக்கீங்களா? நம்ம மைண்டு எதற்கு பழக்கப்பட்டிருக்குதுன்னா, நெகட்டிவா கற்பனை பண்றதுக்கு ரொம்ப பழக்கப்பட்டிருக்குது. உடனே வரும் இன்ஸ்டன்டா. ஒரு தலைவலி வந்த உடனே மூளையில கட்டி இருக்குமோ, அப்படியே நம்மளை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு இழுத்துட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல. உங்க ஃபியூனரல் நடத்தி சோத்திரம் கொண்டு வரைக்கும் போயிடுவாங்க. எதுக்கு? தலைவலி வந்தது. அது ஒன்றும் இல்லை, ஏதாவது சாப்பிடாம இல்லை வெயிலில் போயிட்டு எதுக்கோ வந்திருக்கோம். இவங்க வந்து எங்கேயோ யோசிக்கிறாங்க. எப்படி அது மாற்றி யோசிக்கிறது? இப்போ அதையவே வந்து கரெக்டாக யோசிக்கிறேன். வலிச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், சுகமானேன் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன், பலன் உண்டாயிருக்கிறது, ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது, அவருடைய பிரசன்னம் என்னை மூடுகிறது, அவருடைய ரத்தம் என் மேல் தெளிக்கப்படுகிறது. இயேசு வந்து அன்னைக்கு நடந்து போறாரு, நடந்து போறப்போ தொட்டு சுகமாக்குறாரு. இயேசு அப்படியே போறாரு, வார்த்தையினால சொல்லி சுகமாக்குறாரு. வீட்டில் யாரோ ஒருத்தர் வேலைக்காரன் உட்காந்துட்டு இருக்கிறான், அவங்கிட்ட சொல்றாரு உன் வேலைக்காரன் சுஸ்தமானான்றாரு, சரியாகுது. அது மாதிரி இன்னைக்கு இயேசு உங்களுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர் சொன்ன மாதிரியே சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். வீட்டிலே பெற்றுக்கொள்ளலாம், உங்க வீட்டுக்குள்ளே. இயேசு அன்னைக்கு சிலருக்கு தொட்டு சுகமாக்கினாரு, பார்த்து சுகமாக்கினாரு, சிலர் பக்கமே போகல, ஆனா சுகமானார்கள். இன்னைக்கு நீங்க எப்படி உணர்றீங்க? வியாதியை உணர்றீங்களா? ஒரு மாதிரி வலி மாதிரி மாற்றி உணர ஆரம்பிங்க. எப்படி? இந்த வார்த்தைக்கு போய் சுகமா இருக்கிறதாக உணர ஆரம்பிங்க. அப்போ எண்ணங்கள், உணர்ச்சிகள், இது எல்லாவற்றிலும் இந்த வார்த்தை கலந்து விட வேண்டும். இப்போ வந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து ஒரு லெவல், ஒரு இனிஷியல் லெவல், ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் தான் இங்க கேட்கறது. இங்க வந்ததுனால எல்லாம் மாறிடும்னா அப்படிலாம் மாறாது. ஒரு அளவுக்கு மாறும். எப்படி மாறும்னா, மனதுல ஒரு அடி அடிச்சு, இல்ல இப்படிதான் ரூட்டு, அது தப்பு, சுகமானேன், செழிப்பாயிருப்பேன், வெற்றியாயிருப்பேன், தோல்வியில் இருந்தா பரவாயில்ல, 10 வருஷம் தோத்து போயிருந்தாலும் இப்போ நான் செய்யும் போது ஜெயம் எடுப்பேன், இத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும் இப்போ நான் சுகமாவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை போகிறது. அந்த வார்த்தை வரும்போதே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா சில நேரங்களில் சில சூழ்நிலைகள்ல மாறாம இருக்கும். இங்க வந்து ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது மாறிடணும். ஒருவேளை அப்படி மாறலன்னா திரும்ப நீங்க வீட்டுக்கு போய் கேட்டது திருப்பி கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க, சொன்னது திருப்பி நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றதை விட நீங்க சொல்லும் போது ஒரு பவர் ஜாஸ்தி. நான் சொல்றதுல பவர் இருக்குதான்,
அதை நீங்க கேட்குறீங்க. ஆனா அதையே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வீட்டுல போய் திருப்பி சொல்லும் போது இன்னும் பவர் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப அதை சொல்லுங்க, திருப்பி பாருங்க, திருப்பி பேசுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ, ஆசைப்படுகிறீர்களோ, எண்ணத்தில் வைக்கிறீர்களோ, மனதில் வைக்கிறீங்களோ, அது எல்லாமே நிறைவேறும். மனுஷன் ஆண்டவர் அப்படிதான் படைச்சிட்டார். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு இப்ப நம்ம மனது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஆனா பெரிய யூனிவர்சிட்டில எல்லாம் அதெல்லாம் ஒரு படிப்பா வந்திருக்கு. மைண்ட் சயின்ஸ் அப்படின்லாம் சொல்லி தராங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ல நிறுவனங்கள்லாம் எடுத்து முன்னேறுவேன் என்று சொல், தன்னம்பிக்கை ஊற்றாத, காலைல எந்திரிச்சு நல்லது நடக்கும்னு சொல்லு, கண்ணாடி முன்னாடி சொல்லு, நான் வெற்றி அடைவேன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் பேசுறது அது கிடையாது, நான் பேசுறது அதுக்கும் மேல. ஆனா என்ன சொல்றேன்னா, அது கூட வேலை செய்யும்னு சொல்றேன். காலையில எந்திரிச்சு சோர்வா இருக்கா, கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லு, நான் தைரியமா இருக்கேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுன்னு அவங்க சொல்லி தராங்க. வெளியே அவங்க எல்லாம் வேதத்துல இருந்தா எடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் பேசுறது வெறும் அது கிடையாது. நான் பேசுகிற வார்த்தை உங்கள் 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 சரீரத்தில் இருக்கிற வியாதியை கூட நீக்குகிற வார்த்தை. நீங்க சொல்லுங்க, பாருங்க மாறுமா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. நான் சொல்றேன், இப்ப நான் பேசுறத நீங்க பேசுனீங்கன்னா நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில இயேசு இதுக்கு விளக்கரையத்தை கொடுத்துட்டார். அதனாலதான் கலாத்தியர் 3:13 போட்டு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நம் விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் இப்படி ஆயிடுச்சு. சாபமெல்லாம் நீங்கி முழு ஆசீர்வாதம் உண்டாகும்படி இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இன்னைக்கு நீங்க நம்ப வேண்டியதுலாம் என்ன தெரியுமாங்க? ரொம்ப எளிதா உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துக்கு வரோம், இந்த இடம் ஃபுல்லா பேக்டா இருக்கு. உள்ள வரும்போது இருட்டா இருக்கும், வெளிச்சமே இருக்காது, ஃபுல்லா பேக் பண்ணி இருக்கிறதுனால இருட்டா இருக்கும். இப்ப 2 விஷயம் செய்யலாம். என்ன செய்யலாம்? நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்காரு பாத்தீங்களா, தெரியுமா எல்லாருக்கும்? தமிழ்நாடு மின்சார வாரியம். அவங்கிட்ட போன் அடிச்சு, சார் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் கரண்ட் இல்லை சார் எங்களுக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அதை பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுவாங்க? சுவிட்ச் போடுவாங்க. நீங்க சுவிட்சே போடாம போய் அவர்கிட்ட போய் மின்சார வாரியம் எங்களுக்கு கரண்ட் வரலன்னு சொன்னீங்கன்னா, எல்லாத்துலயும் கரண்ட் இருக்கு சார், உங்க வீட்டுல தான் ஏதோ கரண்ட் ஏதோ பிரச்சனை போல பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா இங்க உள்ள வந்த உடனே நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? இருட்டா இருக்கிற அந்த சூழ்நிலையை மாத்துகிற ஒரு வெளிச்சத்தின் சுவிட்சை போடுகிறேன். கரெக்டா? மின்சார வாரியத்தை குறை சொல்றது, மோடி, அப்புறம் முதல் மந்திரி, பிரதம மந்திரி, அந்த மந்திரி, இந்த மந்திரி எல்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு லைட் வேணும், நம்ம சுவிட்சை போடுவோம். இது மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க இது அவங்க இவங்க எல்லாம் பேசுறத விட்டுட்டு சுவிட்சை போடணும். எது தெரியுமா சுவிட்சு? இயேசு எனக்காக மரித்தார் என்றதை வாயை திறந்து நான் சொல்லணும். இயேசு எனக்காக சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுமா, இயேசு எனக்காக சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் சுவிட்ச். இப்ப சாபம் மாதிரி இருக்குது, இப்ப வியாதி மாதிரி இருக்குது, இப்ப பிரச்சனையா இருக்குது, இப்ப ஏதோ சரியில்லை, இப்ப கஷ்டமா இருக்கு, நஷ்டமா இருக்கு, வலியா இருக்கு, வேதனையா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இருட்டுல ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போடுவோம். எல்லா இடத்துலயும் கரண்ட் போயிட்டே இருக்கிறதெல்லாம் கிடையாது. உங்க வீட்டுல சும்மா சும்மா கரண்ட் போயிட்டுலாம் இல்லை, அதெல்லாம் இருக்குது. வந்தோடனே சுவிட்ச் தான் போடுறீங்க. அது மாதிரி இயேசு எனக்காக சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் திருப்பி சொல்லுவோமா, இயேசு எனக்காக சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளவுதான், சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன எதிர்பார்க்கணும்? லைட்டு ஃபேனு ஓடும் அப்படின்ற எதிர்பார்க்கிறோம். போட்ட உடனே போடலன்னா தான் நம்ம சந்தேகப்படுமே தவிர, போடும்போதே ஓடுமா, போட போறேன் ஓடுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. டக்குன்னு போடுறோம், ஓடலைன்னா தான் ஏதாவது அப்படி யோசிக்கிறோம். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், நான் கல்வாரி சிலுவையில இயேசு சாபமானதையும் நான் ஆசீர்வாதிக்கப்பட்டதையும் நம்புறேன்.
இப்ப நான் ஆசீர்வதிக்கப்படலைன்னு தான் யோசிக்கணுமே. நிச்சயமா என்னது வந்தாகும்? ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? எல்லாமே ஆசீர்வாதம் தான். பணம் ஆசீர்வாதம், வீடு ஆசீர்வாதம், வேலை ஆசீர்வாதம், குடும்பம் ஆசீர்வாதம், எல்லாமே ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு அவருடைய மரணத்தினாலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ கல்வாரி சிலுவையில இயேசு எனக்காக சாபமானார்னு சொன்னேன். ஆமா, அவரு மரிச்சது உண்மை, அதை எல்லாரும் நம்புறாங்க, அது சரித்திரமே சொல்லுதுங்க. ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூதர்கள் எல்லாம் அவரை விரோதிச்சு ரோமர்களை கொண்டு சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நான் கொடூரமானவங்க, இயேசு நல்லதுதான் செஞ்சார், அவரை போய் கொண்டுட்டாங்க, சரி என்ன பண்றது அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அவர் உங்களுக்காக மரித்தார். அவங்க தான் கொண்டானுங்க, ஆனா அவர் மரித்தது உங்களுக்காக மரித்தார். இப்ப மரிக்கும் போது கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் அறையப்பட்டீர்கள், சிலுவையில் அறையப்பட்டீர்கள், ஆயினும் பிழைத்திருக்கிறீர்கள். நான் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? கிறிஸ்து. இப்ப நிறைய நேரத்துல நம்ம எப்படின்னா, இப்போ செய்யறதெல்லாம் தோத்து போய் எதுவுமே நடக்கலன்னா என்ன சொல்றாங்கன்னா, நான் தோத்து போனவங்க அப்படின்றாங்க. இவங்க போய் 10 இடத்துல ஏமாந்த உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் ஒரு ஏமாளி, ஏமாந்து போறேன். ஏன்னா 10 பேர் ஏமாத்திட்டாங்க. நீங்க ஏமாளியும் கிடையாது, நீங்க ஏழையும் கிடையாது, நீங்க தோத்து போனவனும் கிடையாது, நீங்க தரித்திரனும் கிடையாது, நீங்க வியாதிப்பட்டவனும் கிடையாது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார். நீங்க ஒருத்தங்க இருந்தீங்கல்ல, அவங்க செத்துட்டாங்க. எப்போ? அது சிலுவையில் அறையப்பட்டேன். எப்போ? அப்போ இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டேன், இயேசுவோடு உயிர் தெழுந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்துவை தோக்கடிக்க முடியுமா? கிறிஸ்துக்கு வியாதி வருமா? வர முடியாது. கிறிஸ்துவை எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. அதனாலதான் சொல்லுகிறது, இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கவே முடியாது. இந்த உலகத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு உங்களுக்கு கிடையாது, இந்த உலகத்துல உங்களுக்கு வியாதின்னு ஒண்ணு கிடையாது, பலவீனம்னு ஒண்ணு உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுமா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். சத்தமா சொல்லுவோமா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். திருப்பி சொல்லுவோம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஆமா, அப்போ உணரலன்னா உணர வச்சுக்கோங்க, 4 வாட்டி சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லா இடங்களும் எப்பொழுதும் எனக்கு வெற்றியை தருகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், வெற்றி அடைவேன். 10 வாட்டி செஞ்சேன், தோத்து போச்சு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இப்ப நான் செய்ய போறேன், ஜெயிப்பேன். இவ்வளவு நாள் டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்லியிருக்காரு, என் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, உனக்கு அது வராது, உனக்கு நல்ல குடும்பம் வராது, அது சரியாகாது, எல்லாரும் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் அப்போ. இப்போ ஒன்று சொல்றேன் கேளுங்க, எங்க போனாலும் எல்லா இடங்களும் எப்பொழுதும் வெற்றி. எனக்கு வெற்றி தான், தோல்வி அது எனக்கு கிடையவே கிடையாது. என் டிக்ஷனரியில் அது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஃபார்வர்ட் தான், முன்னேற்றம் தான், ஏறுறது தான், பெருக்கம் தான், உயர்வு தான், நன்மை தான், ஆசீர்வாதம் தான், நல்ல வாழ்க்கை தான். அது கண்ணீர், அதெல்லாம் பழசு. கண்ணீர், துக்கம், வெறுமை, தரித்திரம், கவலை, கஷ்டம், அதெல்லாம் பழசு. அவன் செத்து போயிட்டான், இப்ப வேற ஒரு ஆளு நிக்கிறான். யாரு? கிறிஸ்து. இப்ப புது ஆளுவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதுசா இருக்கிறான், பழையவைகள் எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின ஆவியில. இப்போ அந்த ஆவியில இருக்கிறத நான் பார்த்து 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 பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் பொய் மாதிரி இருக்கும், எல்லாம் பொய் சொல்றார் அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். நான் பொய் சொல்ல, நான் சொல்றதுதான் நிஜம். நீங்க பாக்குறதுதான் பொய். ஏன்னா நீங்க பாக்குறது மாறிடும், நான் சொல்றது மாறவே மாறாது. உங்க சரீரத்துல வியாதியை பாக்குறீங்க, கை வலிக்குது, கால், யோசிச்சு பாருங்களேன். நீங்க போன வாரம் இல்ல போன வருஷம் திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தலை வலிச்சுதுல, தலை வலிச்சுச்சா, வயிறு வலிச்சிச்சு, ஏதோ ஒரு வலி வந்துச்சு, ஏதோ இடுப்பு வலிச்சு, ஏதோ வலி. இப்ப அது இல்லையே.
அததான் நான் சொல்றேன். அந்த வியாதி மாறிடும். இந்த சுகம் எப்போதும் இருக்கும். யார் கொடுக்கிற சுகம்? இயேசு கொடுக்கிற சுகம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நான் சொல்றேன், நிஜமாக இருப்பது, சத்தியமாக இருப்பது, இதை நீங்கள் பாருங்கள். அதான் இந்த வார்த்தையில் இருக்கு. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன், அடுத்து வல்லமை. நம்ம நம்புறது ஏதோ சும்மா எதையோ நம்பிட்டு இல்லைங்க. முற்போக்கா பேசுறோம், 10 வாட்டி சொல்லு நடந்துரும், டெய்லி 4 வாட்டி சொல்லு சரியாயிரும், அப்படிலாம் சொல்லிட்டு இல்லை நான். அது வேற யாராவது வேணா சொல்லுவாங்க. பாசிட்டிவ் திங்கிங் பேசுறாரு, முற்போக்கா பேச சொல்லி தராரு, அது நடக்கும் நடக்காமலும் போகும், அப்படிலாம் கிடையாது. இது நான் பேசுகிறது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையினால் இந்த உலகங்கள் முழுவதும் உண்டாக்கப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. நான் பேசுகிற இந்த வார்த்தை தான் கடவுள். நான் பேசுகிற இந்த வார்த்தை தான் பூமி வர்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லை, வெறும் இருளு, காளி, ஒண்ணுமே கிடையாது. அந்த நேரத்துல நம்ம அப்பா எந்திரிச்சு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. சுவிட்ச போட்டாரு. ரொம்ப எளிதா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில எது சுவிட்சு? தேவனுடைய வார்த்தை. இருளா இருக்கு, ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கணும், என்ன பண்ணணும்? சுவிட்ச போடணும். சுவிட்ச் என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எப்பயுமே எப்படி இருக்கும்? நம்ம சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா இருக்கும். தரித்திரம் பிடிச்சி கடன் பிரச்சனையில காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ ஐஸ்வர்யவான், நீ வர வர விடுத்து இந்த மகா பெரியவன் ஆவாய், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லுது. பலவீனம் இழுத்துட்டு இருக்குது. டாக்டர்லாம் அதை போயிரும் சார் சீக்கிரம்னு சொல்லிட்டாங்க. ஆனா வார்த்தை சொல்லுது, நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கை விவரிப்பேன், நான் நீடித்த நாட்களாய் இருப்பேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, எங்க வீட்டுக்கே வராதான். இவன் வியாதி இவன் சரீரத்தில் உட்காந்துட்டு இருக்குது. ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுது? வாதை வீட்டு பக்கமே வராது. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டுல இருக்கிற நாய் பூனை கூட தான் வராதான். எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும்? ஆனா இந்த வார்த்தையை வச்சு இந்த வாழ்க்கைய மாத்திரலாம். அதனாலதான் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க, வருஷமே முடிய போகுது, முடிஞ்சிட்டு போட்டோம். அதனால என்ன, இப்ப ஆரம்பிப்போம், இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். உங்க வாழ்க்கைய மாறிடும். சுவிட்ச் போடுறதுக்கு என்னங்க, எப்போனாலும் சுவிட்ச போட வேண்டியதுதான். போடுங்க, வாழ்க்கை மாறிவிடும். சரி, 3 காரியங்கள் சொல்ல போறேன். எதுக்குன்னா, உங்க வாழ்க்கையே சரியா அமைக்காம இருக்கிறதுக்கான எதிரிகள், 3 எதிரிகள். அதாவது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, இதுல நம்ம வாழ்க்கையை கரெக்டா கட்டாம இருக்கிறதுக்கு, இல்ல வடிவமைக்காம இருக்கிறதுக்கு, இந்த வசனத்தை போய் பார்க்காம, வசனத்தை நம்ப விடாம. இப்போ சுவிட்ச் போட்டா லைட் எரியும்னு சொல்லிட்டேன் பாருங்க, இந்த சுவிட்சை போடவே விட மாட்டான். அதுதான் இப்போ சுவிட்ச் போட்டா லைட் எரியும். ஆனா சுவிட்சை போடாம இருந்தீங்கன்னா லைட் எரியவே செய்யாது. ஆனா அந்த சுவிட்சை போடவே விட மாட்டான் உங்களை. இந்த வசனத்தை பேச விட மாட்டான், வசனத்தை தியானிக்க விட மாட்டான், வசனத்தை சொல்ல விட மாட்டான், அதுலயே உணர்வுல இருக்க விட மாட்டான், நேரத்தை செலவு செய்ய விட மாட்டான். இப்படியே பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. ஏன்னா இப்ப இங்க பாருங்க, ஆலயத்துக்கு வர்றதுக்கு தான் பெரிய தடையெல்லாம் வரும். ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி போங்க, அதுக்கெல்லாம் ஒரு தடையும் வராது. ஃப்ரெண்டை பார்க்க போங்க, அது எப்பனாலும் போகலாம். ஏதாவது ஃபோன் வரும், நம்மளுக்கு இடுப்பு வலிக்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், ஏதாவது ஒன்று வரும். யாராவது கூப்பிடுவாங்க, போக முடியாம ஆயிரும், தண்ணி வராது, ஏதாவது
ஏன்டா இங்க வந்தீங்கன்னா வசனத்தை கேட்டுறீங்க, வசனம் கேட்டா வசனம் உள்ள போயிடும், அப்புறம் சுவிட்ச போட்டுருவீங்க, வாழ்க்கை மாறிடுமே. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஆஃப் பண்ணிடணும். அவனை போட விட்டுறாத, சுவிட்ச போட விட்டுறாத. ஆனா அவ்வளோ தடையும் மீறி தான் வந்து சுவிட்ச போட வேண்டும். சுவிட்சை போட்டாதான் வெளிச்சம் வரும். இந்த வாசனத்தை எடுத்து உங்க வாழ்க்கையில சொன்னாதான் வெளிச்சம் உண்டாகும். அப்படின்னு மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களெல்லாம் வர சொல்ல மாட்டேன். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க வாழ்க்கைய மாறிடுமே. நீங்க பாவம் ஏன் கஷ்டப்பட்டு நீங்க வந்து நான் அப்படியே ஒரு வண்டி எடுத்து ஒரு ரவுண்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இருப்பேன். நான் எல்லார் வாழ்க்கையும் சரியாயிடும். ஆகாதே ஆகாதே. நான் இந்த வசனத்துக்கு போய் இந்த வார்த்தையை எடுத்து இருதயத்துல வச்சு அதை விசுவாசிச்சு அதை பார்த்து அதை தியானிச்சு அதை என் வாழ்க்கையின் முறையாக்கி இதை சொல்லி பிரச்சனை வந்தாலும் புயல் வந்தாலும் காத்தடிச்சாலும் இந்த வசனத்திலே நிலைத்திருந்து அதை திரும்ப திரும்ப சொல்லி வெற்றி அடைகிறேன். அப்போ 3 எதிரிகள். எதிரி பிசாசு தான் ஃபர்ஸ்ட் எதிரியே. எதுக்கு நான் சொல்றேன்? உங்க வாழ்க்கைய சரியா வடிவமைக்காமல் தடை செய்யும் எதிரிகள். சரியா வடிவமைக்க வேண்டும், ஆனா அதை வடிவமைக்க விடாம பண்ற வேலை பிசாசு. 2வது இந்த உலக சிஸ்டம், உலகத்தின் முறைகள், அதான் 2வது. 3வது சுயம், அதாவது பிசிக்கல் சென்சஸ், அதாவது பார்க்கறது உணர்றது. இந்த இது சென்சஸ் சொல்லுவாங்கல்ல, 5 சென்சஸ், கேட்கறது பார்க்கறது உணர்ச்சி, இதெல்லாம் தான் அந்த 5 சென்சஸ். பிசாசு கொடுக்குற பிரச்சனைகள், பிசாசு கொடுக்குற போராட்டம், அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். இது வந்து பிசாசு தான் கொடுத்துட்டு இருக்கிறான், இதை நான் மேற்கொள்ளணும். 2வது வேர்ல்டு சிஸ்டம், உலகத்தின் முறைகள். உலகத்துல தாத்தா பாட்டி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் நடக்குமா? வேலைக்கு போக வேணாமா? வேலைக்கும் போகணும், ஆனா பைபிள் படிக்கணும், அதான் ஃபர்ஸ்ட். ஆண்டவரை தேடணும், அதான் ஃபர்ஸ்ட். வேர்ல்டு என்ன சொல்லுது? ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை நம்ப வேண்டும். நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது ஒரு இன்பத்தை தருகிறது. எப்படிப்பட்ட ஒரு இன்பம்? என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமைகள், எனக்கு தேவன் வைத்திருக்கிற தாளந்தெல்லாம் வெளியே வருது. ஒருத்தங்க சேல்ஸ் பண்றாங்க, ரொம்ப திறமையா பேசுறாங்க. சில கடைக்கெல்லாம் ஷோரூம்லாம் போனீங்கன்னா அவன் பேசுற பேச்சு இருக்குதே, அவனுக்காகவே வாங்க வேண்டியதா இப்ப இல்ல. சார் இது அப்படி பண்ணுமாக்கா சார், இது அப்படி உருட்டுமாக்கா சார், இது அப்படியே அப்படி பண்ணுமா சார், இப்படி பண்ணுமா சார். சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மண்ணை கூட வித்துருவாங்கன்னு. அது வந்து ஒரு திறமை, அது வந்து ஒரு ஆற்றல். சிலர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க கூட பேசுறதுக்கு நான் சுவாபம், நம்மளுக்கு சுறுசுறுன்னு கோபம் வருது. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ அன்பா இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற திறமை எல்லாம் கத்துக்கலாம். இந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையும் ஆற்றலையும் தாளந்தையும் கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு வேலையை செய்யறோம், அதுல ஒரு மகிழ்ச்சி. வேலை வந்து மோசம்லாம் கிடையாது, ஆனா ஃபர்ஸ்ட் நான் ஆசீர்வாதத்தை நம்புறேன், ஃபர்ஸ்ட் தேவனை சார்ந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன் பாருங்க. இது வந்து வேர்ல்டு சிஸ்டம் ஒத்துக்காது, ஆனா நான் அதை பார்க்க கூடாது. 3வது தேவனுடைய வார்த்தைன்னு வந்த உடனே கண்ணு ஒன்று சொல்லும், மூக்கு ஒன்று சொல்லும், காது ஒன்று சொல்லும், உணர்ச்சி ஒன்று சொல்லும், எல்லாம் மாற்றி சொல்லும், வார்த்தை இன்னொன்று சொல்லும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் படுத்து தூங்குனா என்ன ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம நல்லா வேலைக்கு போயிட்டு டயர்டா இருக்கோம்னு ஆண்டவருக்கு தெரியாதா? அதுவும் நம்ம மனசே சொல்லும். ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், அப்புறமா போய்க்கலாம், அந்த ஒரு வீடியோ கூட பார்த்துக்கலாம், அதெல்லாம் சொல்லும். ஆனா அதெல்லாம் நம்ப கூடாது. இல்ல இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சொல்லும். இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலன்னா என்ன, அது பரவாயில்ல, அது அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம், சேர்த்து பார்த்துக்கலாம், இதெல்லாம் சொல்லும்.
இதெல்லாமும் நம்பக்கூடாது. 3 எதிரிகள்: பிசாசு, வேர்ல்டு சிஸ்டம், முறைகள், 3வது நம்மளுடைய சென்சஸ். ஆனா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே அதெல்லாம் உடைகிறது. நீங்கள் அதையெல்லாம் வீழ்த்துகிறீர்கள். இதெல்லாம் ஒரு தந்திரம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாத்தையும் மேற்கொண்டு தேவனுடைய வார்த்தையிலே கண்ணோட்டம் உள்ளவர்களாய், வார்த்தை என்ன சொல்லுகிறது அதிலேயே எண்ணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, லைஃப். அதுக்கப்புறம் என்னது? வல்லம் இருக்கு, பவர். பாருங்க, இந்த பவர் தான் இயக்கிட்டு இருக்குது. பவரை வந்து நிறைய நேரத்தில் பார்க்க முடியாது. பவர் பார்க்காதனால இல்லைன்னு கிடையாது. எவ்வளோ ஹெவி பவர் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? இங்க பயங்கரமான ஹெவி வாட்ஸ், இந்த ஸ்பீக்கர்லாம், இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹெவி வாட், நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவை அதுக்கு, அதை ரன் பண்றதுக்கு. அவ்வளோ பவர் இங்க. இவ்வளோ ஃபேன், லைட், எல்லாத்துக்கும் பவர். பார்க்க முடியாது, ஆனா பவர் இருக்கிறதுனால தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்குள்ளேயும் பவர் இருக்குது. கிறிஸ்துவே அந்த வல்லமை, இந்த தேவனுடைய வார்த்தையே அந்த வல்லமை. இவ்வளோ பெரிய வல்லமையை வச்சுட்டு, பவரை வச்சுக்கிட்டு நீங்கள் தோற்று போக முடியாது. அந்த வியாதியில் இருக்க முடியாது, அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. 2 வார்த்தை சொல்றேன், 3 காரியம் சொன்னேன். எதிரிகள், நீங்கள் எவ்வாறாக இருக்கிறீர்கள், அதற்கு 2 காரியங்கள் சொல்றேன். யூ ஆர் எம்பவர்ட் அண்ட் எக்யூப்ட். யூ ஆர் எம்பவர்ட் அண்ட் எக்யூப்ட். நீங்கள் அதிகாரத்தையும் உரிமையையும் பெற்றிருக்கிறீர்கள். எம்பவர்ட்னா அதிகாரம், உரிமை, தமிழ். எக்யூப்ட்னா உங்களுக்கு தேவையான கருவிகள், உடைகள், உபகரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். யூ ஆர் எம்பவர்ட் அண்ட் எக்யூப்ட். உங்களை வந்து ஆண்டவர் காலியா ஒன்றும் இல்லாம வெறும டப்பா மாதிரி உங்களை பூமியில வைக்கல, தெரியுங்களா? இந்த கேமரா இருக்கு, என்னென்ன வேலை செய்து தெரியுமா? இந்த கேமரா, இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றும் பாருங்க பல லட்சம் ரூபா. அது வேலையை பார்த்தீங்கன்னா அது என்னென்ன வேலை பண்ணுன்றதே முழுசா நம்மளுக்கு தெரியாது. உங்க போன் எடுத்துக்கோங்க, என்னென்ன பண்ணுதுல்ல அந்த போனு, கால் பண்ணுது, மெசேஜ் போடுது, வீடியோவை பார்க்குறீங்க, பேசுறீங்க, என்னெல்லாமோ ஆப்லாம் வருது, என்னெல்லாமோ வேலையெல்லாம் செய்யுது. நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியுமோ இல்லை. லைட் டிம் ஆகுது, வால்யூமை கூட்டுது, நிறைய விஷயங்கள் செய்யுது. ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு பொருளே இவ்வளோ வேலையை செய்யுதுன்னா, சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் உங்களை டப்பா மாதிரி உண்டாக்குவாரா? வெறும் டப்பா, ஒன்றும் செய்யாது. எது ஒன்றும் கிடையாது. அப்படியா? யூ ஆர் ஃபுல்லி பேக்ட், எக்யூப்ட் அண்ட் எம்பவர்ட். சகலத்தையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையான திறமைகள், ஆற்றல்கள், வரங்கள், நன்மைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் உடையவர்களா இருக்கிறீர்கள். ஒரு பலன் வேணும்னா அந்த பலன் இருக்கு. உங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து அதை செய்யறதுக்கு பலனை கொடுத்துக்கிறார், ஆற்றலை கொடுத்துக்கிறார். மனிதனாகவே உங்களுக்கு வந்து யூ ஆர் எக்யூப்ட் அண்ட் எம்பவர்ட். இதுக்கு மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். மனிதனாகவே உங்களுக்கு வந்து அநேக ஆற்றல்கள், திறமைகள்லாம் இருக்கு. இது போக கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து அநேக காரியங்களை செய்கிறார். தேவனுடைய வார்த்தை வேலை செய்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்து காரியங்களை நடப்பிக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல தேவ தூதர்கள், நம்மளுக்கு ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க உதவி செய்வதற்கு. அவர்களெல்லாம் நம்முடைய வேலை ஆட்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவ தூதர்கள் உதவியா இருக்கிறாங்க. மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நான் நினைச்சேன் இந்த கேரட்டு, சிக்கனு, மட்டனு அதெல்லாம் சாப்பிட்டாதான் பிழைப்போம் அப்படின்னு. வசனம் சொல்லுது அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, வெறும் சோறை சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது, வெறும் கறிமீன் சாப்பிட்டா பத்தாது. அந்த கறிமீன் கூடவே அதோட கொஞ்சம் ஜாஸ்தியா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும்
பிழைப்பிக்கிற வார்த்தை. இங்க நீங்க உக்காந்துட்டு இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள பலன் உண்டாகிறது, உங்களுடைய குறைகள் நீங்குகிறது, உங்கள் வலி வேதனைகள் மாறுகிறது, குடும்ப பிரச்சனைகள் நீங்குகிறது, பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகிறது. ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இங்க வந்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சோர்ஸ் உண்டாகும், ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உண்டாகும். அது உங்களுக்கே தெரியாது, ஆனா சார்ஜ் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் வந்து போனை கொண்டு போய் ஒயர்ல போட்டு அப்படிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த டிவைஸ் மேல வச்சிங்கனாலே அது சார்ஜ் ஆயிடும். இப்போ பவர் பேங்கோட அந்த சார்ஜர் வந்துருச்சு. அப்ப என்னன்னா சார்ஜர் எப்பயுமே இருக்கும், போனோட கனெக்ட் ஆயிருக்கும், சார்ஜ் ஆயிட்டே இருக்கும், குறையவே குறையாது. இந்த மாதிரி கண்ணுக்கெல்லாம் தெரியல, நிறைய நேரத்தில் நிறைய விஷயம் தெரியறது இல்லை. ஆனா இன்னைக்கு பயங்கரமான ஒரு சார்ஜ் இறங்கிட்டு இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, வந்து அப்படியே பாட்டு பாடுறோம், இன்னும் பெருசா தெரியல, பாட்டு பாடுறோம், வசனத்தை கேட்கிறோம். நிறைய நேரங்கள் எதுவும் பெருசா தெரியாது, அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டுக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க கேட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சார்ஜ் ஆனது எல்லாம் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப அவர் மனுஷன் வெறும் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய ஆவி அதுதான் உயிர்ப்பிக்கிறது. மாம்சம் அது ஒண்ணுமே உதவாது. அதை வச்சுலாம் ஒண்ணும் பெருசா நம்ம போடுற அந்த எஃபர்ட், நம்ம போடுற அந்த பிரயாசம் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறது? பெரிய காரியங்களை செய்ய போகிறது. ஒருவேளை நீங்க தோத்துருக்கலாம், இந்த வருஷத்துல நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வாய்ப்பை விட்டுட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் செய்யல, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணிட்டேன், ஏன் இந்த வருஷம் கூட பண்ணலையே? சரி, தப்பு பண்ணிட்டீங்க, விட்டுருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், யூ ஆர் எக்யூப்ட் அண்ட் எம்பவர்ட். உங்களுக்கு ஒரு விதமான ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்குது, உரிமம் கொடுக்கப்பட்டிருக்குது, தாளந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அது உங்கள் தோல்விகளை காட்டிலும் ஏமாற்றங்களை காட்டிலும் பெரியது. அதெல்லாம் சாப்பிட்ரும், அதெல்லாம் மேல தூக்கிட்டு போயிடும் உங்களை. இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவன் ஒருத்தனும் கிடையாது, தோற்று போடவும் ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் மனுஷனா பிறந்தவன் தப்பு பண்றான், தெரியாம பண்றான், தெரிஞ்சு பண்றான், அவ்வளவுதான், விட்டுருங்க. அத கிறிஸ்து எனக்கு இருப்பதனால், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதனால் என் தோல்விகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இனிமே நான் அடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றி தான். ஒருவேளை வியாதி வந்திருக்கலாம், பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கலாம், உங்க தப்புனால வந்திருக்கலாம். இல்ல நான் எதுவுமே பண்ணலங்க, அத அவன் பண்ணதுனால எனக்கு இதாயிடுச்சு. ஆமா, நிறைய நேரங்கள் அப்படி, நிறைய நேரத்துல நம்ம மாட்டிக்கிற பிரச்சனையில நம்மளே காரணம் கிடையாது. நம்ம இருக்கிற ஊரு, நம்ம இருக்கிற குடும்பம், இல்ல எவனோ ஒருத்தன் பண்ணதுல நம்ம போய் சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. சரி, ஆகி போயிடுச்சு. ஆனா நான் சொல்றேன், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாயில் வருகிற அந்த வார்த்தை, அந்த ஆவி உங்களை உயிர்ப்பிக்கிறது. உயிர் பெறுகிறீர்கள். எப்படி வேணா இருந்திருக்கலாம் இவ்வளவு நாள், ஆனா இன்றோடு அது மாறுகிறது. இன்றைக்கு ஒரு புது லைஃப், நியூ லைஃப். இன்னைக்கு ஒரு புது லைஃப். பழச விட்டுருங்க, அவன் திருப்பி கொண்டு வருவான். சுவிட்சையே போட விட மாட்டான் அவங்கள கடைசி வரைக்கும். உங்களுக்கு ஆனா அந்த டெக்னிக் தெரியும். சுவிட்சை போட விட மாட்டான், வசனத்தை பேச விட மாட்டான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண? ஆமா, தப்பு பண்ணிட்டேன், என்ன இப்போ? ஆண்டவர் என் மேல் அன்பாக தான் இருக்கிறார்.
சில நேரங்களில் இந்த உலகத்தில் நான் செய்கிற தவறுனால தண்டனை அனுபவிக்க வேண்டியதாகி போயிருக்கு, விட்டுருங்க. ஆனால் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறது கிடையாது. ஆண்டவர் என் மேலே கோபமாக இல்லவே இல்லை. என் மேல் மிகவும் நேசமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டான், அவன் புரிஞ்சிக்க வேணாம், விட்டுருங்க. முடியாது, எல்லாரையும் பிரியப்படுத்தவும் முடியாது, அவனுக்கு புரிய வைக்கவும் முடியவே முடியாது. விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இல்லாம, நானும் கிறிஸ்துவும், நானும் இந்த தேவனுடைய வார்த்தையும், நானும் தேவ வார்த்தையும் எல்லாம் ஒன்றாகிறோம், நாங்கள் முன்னேறுகிறோம். இயேசுவின் நாமத்தினால முன்னேற்றத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால உயர்வை பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியத்தை பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால உங்கள் தவறுகளை எல்லாம் இயேசுவின் இரத்தத்தின் கீழாக்குகிறேன். ஆண்டவர் நம்ம குற்றத்தை பார்க்கல, ஆனா நம்ம தான் நம்ம குற்றத்தை பார்க்கிறோம். குற்ற மனசாட்சி, அதாவது குத்திக்கிட்டே இருக்குது. நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, தப்பு, அதை பண்ணிட்டு, இதை பண்ணிட்டு, இப்படி பண்ணிட்டு குத்திக்கிட்டே இருக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அதை இயேசுவின் ரத்தம் இந்த காலை வேளையிலே தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுது. போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். சரி, மனஸ்தாபப்படுறோம், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னா மனஸ்தாபப்படுறோம். ஆண்டவரே இது மாதிரி தப்பா நடந்து போயிடுச்சு, உடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு, அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனா ஒருவேளை ஒரு குற்ற மனசாட்சி வந்துச்சுன்னா இயேசுவின் ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்பதான் ஜெயத்துல நம்ம வாழ முடியும். ஏன்னா வேர்ல்டு சிஸ்டமோ இல்லை இந்த சென்சஸையோ நீங்க நம்பிட்டு இருந்த, பிசாசு சொல்றதையும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா சுவிட்சே போட முடியாது, வார்த்தையவே சொல்ல முடியாது. ரோமர் 12:1 பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆவி பரிசுத்தமா தான் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. இங்க போட்டிருக்குது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. எல்லாத்திலையுமே ஆவியை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஆவி புருஷாயிருச்சு, மறுபுறப்படைஞ்சிருச்சு, அங்கதான் இருக்கிறாரு, அதில் குறை கிடையாது. இன்னைக்கு என் சரீரத்தையும் என்னுடைய செயல்களிலும் என்னுடைய எண்ணங்களிலும் ஒவ்வொரு நாளும் பலியாக தேவனுடைய சமூகத்துல கொடுத்து அதை பரிசுத்தமாக்குறேன். பரிசுத்தமாவதாக இயேசுவின் நாமத்தினால் என் எண்ணங்கள் பரிசுத்தமாவது. எல்லா எண்ணத்தையும் வாயை திறந்து பேசக்கூடாது. நீங்க உருப்படாத எண்ணம்லாம் வரும், நீங்க நாசமாகிற எண்ணம் வரும், நீங்க சாகிற மாதிரி எண்ணமும் வரும். என்னங்க கரெக்டா சொல்றீங்க? ஆமா, எல்லாருக்கும் வரும். சாகிற மாதிரி வரும், உருப்படாத மாதிரி வரும், நாசமாகிற மாதிரி வரும், எல்லாமே இழந்து போற மாதிரி என்னென்ன எண்ணங்கள்லாம் எல்லாம் வரும். அவன் பேசுனது, இவன் பேசுனது, ஏதோ படத்துல பார்த்தது எல்லாம் வரும். அதனாலதான் எதை பார்க்கிறோன்றதுலே கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு எதையாவது பார்க்க அதெல்லாம் உள்ள ஃபீட் ஆயிட்டே இருக்குது, அப்புறம் அது உங்க எண்ணமா வரும். அது கனவா வரும், இல்ல பகல்லையே எண்ணமா வரும். நான் என்ன பண்றேன்? ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சரீரம் உம்முடைய சமூகத்துல பரிசுத்தம் உள்ளதாக ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் சரீரத்தில் இயேசுவின் ரத்தம். எல்லாம் சத்தமா சொல்லுவோமா? என் சரீரத்தின் மேலே இயேசுவின் ரத்தம், என் சிந்தனையிலே இயேசுவின் ரத்தம், என் எண்ணங்களிலே இயேசுவின் ரத்தம். ஒவ்வொரு நேரமும் தெளிக்கணும். திடீர்னு ஏதாவது கண்டமானுக்கு ஏதாவது எண்ணம் வரும், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படியே போயிட்டீங்கன்னா சரியாயிரும், அவ்வளவுதான். ஏதாவது வந்துச்சுன்னா இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தினால போ. தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நீங்களே அவுட் பண்ணுங்க, வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால என்ன எண்ணம் வராது, கிளம்பு. துரத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது வரவே வராது. அந்த பக்கம் வியாதி, தரித்திரம் எல்லாமே அப்படிதான். பயம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சார் பயம், வெளியே போனோடனே பயம், ஏதாவது ஆயிருமோ, ஆயிருமா, பயம். எதுவுமே ஆகாது எனக்கு. கர்த்தர் என் கூட இருக்கிறார், தேவ தூதர்கள் சுத்தி இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் பாதுகாவலா இருக்காங்க. இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே நான் பத்திரமா இருக்கிறேன். இயேசுவே, நீரே என்னுடைய அரண்,
நீரே என்னுடைய கோட்டை, இயேசுவே நீரே என்னுடைய பாதுகாப்பு, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், தைரியமா போறேன், தைரியமா வருவேன், நான் பயப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. இத போட்டு போட்டு ஆட்டி 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 ஆட்டின்னு அடிச்சு என் மைண்டை நான் மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப என்ன ஆகும்னா, ஆபத்துனாலே ஆபத்தா, ஆபத்து எனக்கு எப்படி வரும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நீங்க போயிருப்பீங்க. ஏழ்மையா, இல்லாமையா, தேவையா, அப்படியா, அதெல்லாம் எனக்கு வரவே முடியாது. எனக்கு எப்படி வர முடியும்? வியாதியா, அதெல்லாம் எனக்கு வரவே செய்யாது. எப்படி வரும் வியாதி? எனக்கு எப்படி வர முடியும்? எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு கிருமியோ உங்களுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் அது செயலிழந்து போகும், அது செத்து போகும். புரியுதா? ஏதோ ஒரு கிருமியோ ஏதோ ஒரு வியாதியோ உங்க சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் அது செத்து போதும், அது செயலிழந்து போகும். நீங்க இருப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறீர்கள், தேவ ஆவியினால் பிழைக்கிறீர்கள். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. 2, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதான் உலக வேஷம், அவன் பேசுற மாதிரி பேசுறது, வேர்ல்டு சிஸ்டம், அவன் சொல்றது செய்யறது. அவன் என்ன சொல்வான்? இப்ப இதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் சும்மா சொல்லாத நீ அப்படின்றாங்க. வியாதியா இருக்கும்போது, கஷ்டமா இருக்கும்போது, இயேசுவே என் பரிகாரிய கர்த்தர், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், வியாதி என்னை விட்டு விலக்கி இருக்கிறார், இயேசுவே என் பரிகாரிய கர்த்தர், இயேசுவின் தழும்புகளால் சுகமா இருக்கிறேன், இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக வியாதியாக்கப்பட்டார், என் சாபத்தெல்லாம் சுமந்தாரு, சுகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி பாருங்க. சும்மா எதையாவது சொல்லாத, வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லு அப்படின்றவாங்க. வலி இல்லைன்னு சொல்லல, நானு வலி இருக்குதுதான், ஆனா அது சத்தியம் இல்லை, அது நீங்க இப்ப உணர்றது. இந்த தலைவலி தைலம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? தலைவலி தைலம் தெரியுமா? தேய்ச்சிருக்கீங்களா? இந்த தலைவலி தைலம் என்ன பண்ணுது தெரியுமா? உங்க தலைவலியெல்லாம் சரி பண்ணல. இந்த தலைவலி தைலம் என்ன பண்ணுதுன்னா, உங்க தலைவலியை விட ஒரு பெரிய ஒரு வலியை கொடுக்குது. தலைவலி தைலத்தையே சொன்ன தலைவலி போதுட்டுறாங்கல்ல, அப்படிலாம் போகல. அது தலைவலியை விட ஒரு வலியை அந்த தைலம் ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ண உடனே உங்க மூளை அந்த வலியை காட்டுல இந்த வலிதான் ஜாஸ்தியா இருக்கு, அந்த வலியவே ஆஃப் பண்ணிருக்கு. அதான் நடக்குது. அதனாலதான் நிறைய தைலம்லாம் தேக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்தே. ஏன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி ஸ்கின் எல்லாம் டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வலியை உண்டாக்குது. பார்த்தீங்களா? இப்படி போட்ட உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பயங்கரமான ஒரு எரிச்சலை உண்டாக்குது. என்னன்னா வலியை விட அது ஜாஸ்தி. அப்ப இந்த வலி போயிருது, மறந்துருச்சு. இந்த மாதிரி பண்றது இல்லைங்க ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை சுகமாக்குகிறது. உங்கள் பலவீனங்களை உங்கள் சரீரத்திலிருந்து சுத்தமா நீக்குகிறது. புதிய அவயவங்களை கொடுக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்படி மறுரூபமாக போகிறோம்? மனசை புதுசாக்க போறோம். இந்த மனசை புதுசாக்குறது இந்த பூமியில இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை. மனசு எப்படி புதுசாக்குறது? தேவ ஆவியினாலே, தேவ வார்த்தையினாலே. அந்நிய பாஷையை பேசுறோம், வசனத்தை பேசுறோம், அந்நிய பாஷையை பேசுறோம், வசனத்தை பேசுறோம், பாட்டா பாடுறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறோம், நன்றி செலுத்துறோம். நடந்து முடிஞ்சதுக்கு நன்றி சொல்றோம், நடக்க போறதுக்கும் நன்றி சொல்றோம். ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு நடந்துருச்சா, நீங்க நினைச்சது நடந்துருச்சா, ரொம்ப சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி. ஒருவேளை நடக்கலையா, அப்ப நடக்க போகுது, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. புரியுதா? நடந்துருச்சுன்னா சந்தோஷம், நன்றி ஆண்டவரே, நடந்து முடிஞ்சிச்சு, எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சு. நடக்கலையா, அப்பவும் நன்றி, சோத்திர ஆண்டவரே, நடக்க போகுது. பிசாசு சொல்றதை கேட்காதீங்க, சரீரம் சொல்றதை கேட்காதீங்க, இந்த சென்ஸ் சொல்றதை கேட்காதீங்க, உலகத்துல இருக்கிறவங்க சொல்றதை கேட்காதீங்க. யூ ஆர் எம்பவர்ட் அண்ட் எக்யூப்ட். நீங்களே கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். இந்த வெளியே பார்க்கறது இது சும்மா சாதா ஆள் கிடையாதுங்க. கிறிஸ்து. உங்களை நான் சாதாரண ஆளா பார்க்கல, பூமியை சுதந்திரிக்கிறவர்களாக பார்க்கிறேன். உங்கள் குடும்பத்தை, பொருளாதாரத்தை, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக உங்களை பார்க்கிறேன். உங்கள் வியாதி உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். அதெல்லாம் சும்மா ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் வெட்கம் அடைவதில்லை, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள்.
கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமா, கவலையப்படாதீங்க, ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, கண்ணீர் வெடிக்காதீங்க, வேதனைப்படாதீங்க. அது எல்லாம் பிசாசு கொன்ற வேலை. தேவனுடைய சமூகத்துல கண்ணீர், வேதனை, கலக்கம், பயம், திகில் கிடையவே கிடையாது. அது எல்லாம் பிசாசுடைய சரக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐயோ அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, இப்படி ஆகி போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பண்ணுவான். உணர்ச்சியை கொண்டு வருவான். ஸ்லோவா அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு ஓடும். உங்களுக்கு தலை தலை தலைன்னு கண்ணு கலங்கி தண்ணி வர ஆரம்பிச்சிடும். 10 வருஷத்துக்கு அப்படின்னு பாட்டு இன்னும் போகும். அவ்வளவுதான். எல்லாம் பிசாசு அப்படியே கொண்டு சென்சஸ், அதான் பார்த்தீங்களா, பிசாசும் அப்படியே சென்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி அப்படியே அமுக்கிடுவான். நீங்க அமுங்க கூடாது, எந்திரிச்சு சுவிட்ச போட்டுறணும். வசனத்தை பேச வேண்டும். பயம் வரும்போது என்ன சொல்லணும்? நான் பயப்படாமல் இருப்பேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படாமல் இருப்பேன், நான் பயப்படாமல் இருப்பேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவருடைய கிருபை எனக்கு போதும்னு சொல்லியிருக்கிறது. தேவனை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் நான் பயப்படுவதில்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் பயப்படுவதில்லை. சத்தமா நான் பயப்படுவதில்லை. சத்தமா சொல்லுங்க, நான் பயப்படுவதில்லை. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை. ஆமா, வீட்டுல உட்கார்ந்து சத்தமா சொல்ல முன்னா டபால்னு எங்கேயாவது வெளியே போயிருங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை 10 வாட்டி சொல்லுங்க. மூளைகள் எல்லாம் அட்டென்ஷன் வந்துடும். ஏதோ சொல்றான் கரெக்டா கேளு அப்படின்ட்டு வந்துடும். நீங்க சொல்றதுதான் இந்த பாடி கேட்கும். பாடி சொல்றத நீங்க கேட்க கூடாது. அது 14 இட்லி சாப்பிட சொல்லுது. அதான் சாப்பிடு. நம்ம 2ஓட நிப்பாட்டிடுறோம். போதும். அது ஏதாவது சொல்லும், அப்படி இப்படி ஏதாவது சொல்லும். நீ பாஸே கிடையாது, நான் சொல்றத நீ கேள் அப்படின்னு நம்ம பாடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்படியே வலிக்கிறது, அப்படியே மாறி வலி இருக்காத, ஓ வர முடியாது என்கிட்ட, கிளம்பு. எப்போ சொல்ல போறோம்? போற வரைக்கும் சொல்லிட்டே இருங்க. நன்றி, சோகத்துக்காக ஸ்தோத்திரம், நன்றி, சோகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, வலி போனதுக்காக நன்றி. இயேசு என் பரிகாரியாக கர்த்தர், இயேசு எனக்கு சோகம் கொடுத்துட்டாரு, கல்வாரி சிலுவையில கொடுத்ததை நான் பெற்றுக்கொள்கிறேன். இதை தான் திரும்பி சொல்லணும். எல்லாத்துக்கும் அப்படிதான், குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், எல்லாத்துக்கும். அப்போ யூ ஆர் எக்யூப்ட் அண்ட் எம்பவர்ட். எல்லாவற்றையும் உடையவர்களாக இந்த பூமியில் இருக்கிறீர்கள். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக இந்த வசனத்தை சொல்லுங்கள். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வல்லமையுள்ளதாயும் ஜீவனுள்ளதாயிருக்கு. நம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் உம்மாலேயானது, எல்லாம் உடைய வார்த்தையினாலே வந்தது. இந்த வார்த்தை இதை நாங்கள் உயர்த்துகிறோம், இதை மேன்மைப்படுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை, மகத்தான காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இங்க வந்துக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதாக. பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உயர்வான வாழ்க்கையை வாழுகிறதை நான் பேசுகிறேன். ஒருவருக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.